ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரை வென்று இந்திய அணி அசத்தியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இறுதிப் போட்டியில் சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வென்றிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரை இந்திய அணி வென்றிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரை இந்திய அணி வென்றிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இறுதிப் போட்டியில் சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வென்றிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி இறுதி போட்டியில சீனாவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. இதன் மூலம் 5வது முறையாக அந்த கோப்பையை கைப்பற்றி இந்தியா அசத்தி இருக்கிறது. அதாவது 8வது ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடர் என்பது சீனாவில் உள்ள யூபியன் நகரில் நடைபெற்று வந்தது. இதுல இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, சீனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா என 6 அணிகள் பங்கேற்று விளையாடின. தொடரில் பங்கேற்ற 6 அணிகளுமே தங்களுக்குள்ள தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்றுகள் முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணி அரையிறுதிக்கு முன்னேறும். அந்த வகையில லீக் சுற்றுகள் முடிவில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், தென்கொரியா ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்த நிலையில் நேற்று அரையிறுதி போட்டிகள் நடைபெற்றது. இது முதல் அரையிறுதி போட்டியில் சீனா, பாகிஸ்தான் அணியை மோதின. இந்த முதல் அரையிறுதி போட்டியில் சீன அணி பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா, தென்கொரியா அணிகள் மோதின. இந்த 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தது. இந்த நிலையில் இறுதிப் போட்டி என்பது இன்று இந்திய நேரப்படி மதியம் 3:30 மணிக்கு துவங்கியது. இது இறுதிப் போட்டி என்பதால் ஆட்டத்தில் கடுமையான அனல் பறந்தது. மொத்தம் 4 கால் பகுதியில் 3 கால் பகுதியில் எந்த ஒரு கோலுமே இரு அணிகளுமே அடிக்காமல் இருந்தது. ஆட்டம் என்பது சமநிலை முடிவதற்கான வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் இந்தியா கடைசி நிமிடத்தில், அதாவது போட்டி முடிவதற்கு 10 நிமிடத்துக்கு முன்பாக 4வது கால் பகுதியில் ஒரு கோலை அடித்து இறுதியில் தற்பொழுது வெற்றி என்பது பெற்றிருக்கிறது. ஆட்ட நேர முடிவில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தற்பொழுது சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி தற்பொழுது சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது இந்தியா. நடப்பு சாம்பியனான இந்தியா மீண்டும் இந்த ஆசிய கோப்பையை கைப்பற்றி அசத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஒட்டுமொத்தமாக இதுவரை 8 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி நடந்து வரும் நிலையில் இந்தியா 5வது முறையாக இந்த கோப்பையை கைப்பற்றி அசத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியா இந்த தொடரை பொறுத்த வரைக்குமே இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் அதிக கோல் அடித்தவர் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். முத்துக்குமார், கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.